ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான 4 டைப்ஸ் ஆஃப் மில்லட்ஸ் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நம்மளோட தாத்தா பாட்டியெல்லாம் வயசான காலத்துலேயும் ஆரோக்கியமாக இருப்பதை பார்த்துருப்போம். அதற்கு முக்கியமான காரணம் அவங்க சின்ன வயசில் சாப்பிட்ட பாரம்பரிய உணவான சிறுதானியங்கள் தான். இந்த மில்லட்ஸில் நிறைய ப்ரோட்டீன்ஸ், ஃபைபர், கால்சியம், அயன், விட்டமின்ஸ் போன்ற நிறைய ஊட்டச்சத்து இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். அந்த வகையில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வரகரிசியில் செஞ்ச மில்லட்ஸ் உப்புமா தான். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ்லாம் இதோட சேர்த்துக்கோங்க. நான் வெங்காயம், கேரட், பீன்ஸ், குடமிளகாய் சேர்த்துருக்கேன். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 கப்பு அரிசி எடுத்திங்கன்னா 3 கப் போல் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. வரகு அரிசியை 1 கப் எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. தண்ணியெல்லாம் கொதிச்சப்பறம் ஊற வச்ச அரிசியை சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. ஒரு 5 to 7 மினிட்ஸ்குள்ளேயே தண்ணியெல்லாம் வற்றி வந்துடும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடியை போட்டு மூடி 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டிங்கன்னா சூப்பரான வரகரிசியில் செஞ்ச உப்புமா ரெடி ஆயிடும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மில்லட்ஸில் செஞ்ச குழிப்பணியாரம் தான். குழிப்பணியாரத்துக்கு நான் 1 கப்பில் கொஞ்சம் ராகி, கம்பு, குதிரைவாலி அரிசி எல்லாம் சேர்த்து 1 கப் எடுத்துக்கிட்டேன். இதோட 1/4 கப்பு போல் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் போல் கடலைப்பருப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 ஹவர்ஸ் ஊற வச்சுருங்க. ஒரு 5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. 5 ஹவர்ஸ் வர புளிக்க வச்சுருங்க. அப்புறமா மாவை நல்லா கலந்து விட்டுட்டு இதோட கொஞ்சம் உப்பு, வெங்காயம், கேரட், முட்டைக்கோஸ் போன்ற வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்துக்கலாம். நான் வெறும் வெங்காயம் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். ஒரு பணியார சட்டியை நல்லா காய வச்சுட்டு எண்ணெயை ஊற்றி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க பேட்டரை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எடுத்துக்கோங்க. ஒரு சைட் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுருங்க. 2 சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான மில்லட்ஸ் குழிப்பணியாரம் ரெடி ஆயிரும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னி, கார சட்னி பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் மில்லட்ஸ் ரெசிபி வந்து மாப்பிளை சம்பா அரிசியில் செஞ்ச கஞ்சி தான். இந்த அரிசி உடம்புக்கு ரொம்பவே நல்லது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாப்பிளை சம்பா அரிசியை முன்னாடி நாள் நைட்டே நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கணும். அடுத்த நாள் காலையில் தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு மிக்சியில் ஒரு 2 பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க. இப்படி செஞ்சிங்கன்னா அரிசி நல்லா வெந்து வந்துடும். அரிசியை ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துட்டு 1 கப் அரிசிக்கு 5 கப் போல் தண்ணி ஊற்றிக்கணும். அரிசி ரொம்பவே ஹார்டாக இருக்கிறதுனால 5 கப் தண்ணி சேர்த்துக்கிறோம். இதோட 2லேருந்து 3 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் போல் ஜீரகம், 1 டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடியை போட்டு மூடி ஒரு 5லேருந்து 6 விசில் வர வச்சு எடுத்துக்கோங்க. விசில் அடங்கினதுக்கப்புறம் கரண்டியை வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க. இதோட 1 கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்துருக்கிறதுனால இந்த கஞ்சி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பாலில் கால்சியம், பாஸ்பரஸ் சத்து அதிகமாக இருக்கிறதுனால எலும்புக்கு ரொம்பவே நல்லது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த கஞ்சியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ மாப்பிளை சம்பா அரிசியில் செஞ்ச ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ராகி தோசை.
ராகி தோசைக்கு 1 கப் ராகி மாவு, 1/2 கப் ரவை, 1/4 கப் அரிசி மாவு இந்த ரேஷியோவில் தான் இருக்கணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து 1 கப் ராகி மாவுக்கு 4லேருந்து 5 கப்பு வரை தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 1 ஹவர் ஊற வச்சுடுங்க. 1 ஹவருக்கு அப்புறம் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்து கலந்துக்கோங்க. தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறம் தோசையை ஊற்றுங்க. ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான கிறிஸ்பியான ராகி தோசை ரெடி ஆயிரும். இந்த 4 ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.